வணக்கம் நண்பர்களே, உங்களிடம் பேசுவது விமலா. இன்னைக்கு நம்ம கேட்க போற கதை கூடா நட்பு. இது வரைக்கும் இந்த சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க. வாங்க கதைக்குள்ள போகலாம். தெளிந்த நீரோடை போல சலனமின்றி போய்கொண்டிருந்தது வளைகுடா நாட்டில் நண்பர்கள் மூவர் தங்கியிருந்த அவ்வரை. தெளிந்த நீரோடையை கலக்கும் சாக்கடை தண்ணி போல அந்த நான்காம் நபர் வந்து சேர்ந்தார் அவ்வரையில். அவ்வரையில் தங்கியிருந்த ரெகின் ஏகபத்னி விரதன், ராமபிரானின் பக்தன், கோவில் காரியங்களில் முன் நின்று நடத்துபவன், ஊரில் தனது வீட்டிற்கு அருகாமையில் உள்ள சிவன் கோவிலில் முக்கிய பொறுப்பில் இருந்தவன். இவன் மனைவி மாதவி. அவளும் ஜாடிக்கேற்ற மூடி போல ஒழுக்கத்தில் சீதையை ஒத்தவள். ஊருக்கு நடுவே தீக்குண்டத்தில் இறங்கி வந்த அக்கால சீதையல்ல இவள். திருவிழா கூட்டத்தில் வரம்பு மீறிய அம்முரட்டு கைகளுக்கு தன் செருப்பாலே பதிலை கூறிய இக்கால சீதை இவள். புதிதாக அறையை பகிர்ந்து கொண்ட பிரேமுக்கு விபச்சார விடுதி என்பது தன்னுடைய பண்ணை வீட்டு தோட்டம் போல விரும்பும் போதெல்லாம் போய் வருவான். போய் வருவதோடு நில்லாமல் அங்குள்ள கதைகளை சொல்வான் ரெகினுக்கு. பிலிப்பைனி, தாய்லாந்தி, கிட்டத்தட்ட இந்தியாவில் உள்ள அத்தனை மாநில பெண்களும் கிடைக்கும் என்பான். வாய் பிளந்து கேட்கும் இவனிடம், அட இது என்ன பிரமாதம், விரும்பினால் அரபிகளும் கிடைக்கும் என்பான். அவர்கள் அழகையும் தன்னுடைய அந்தரங்க லீலைகள் பற்றியும் பெருமையாக சொல்லிக் கொள்வான் ரெகினிடம். இதனிடையில் இவனுக்கு அறிவுரைகள் வேறு. இதெல்லாம் தப்பில்லையாடா என அப்பாவியாய் கேட்கும் ரெகினிடம், அடப்போடா, ஆண்டவன் நம்மை படைத்ததே மனம் போல மகிழ்ச்சியாய் வாழதாண்டா. தினமும் ஒரே கடையில டீ குடிச்சா போர் அடிக்காது, அடிக்கடி மாத்தி குடிக்கணும்டா என்பான். இன்னும் தினமும் சாதமே சாப்பிட்டா எப்படி, அடிக்கடி பிரியாணி சாப்பிட்டாதானே சுவை வித்தியாசமா இருக்கும், வாழ்க்கை இனிக்கும் என சும்மா இருக்கும் இவனையும் சொரிஞ்சு விடுவான். கரைப்பார் கரைத்தால் கள்ளும் கரையும் என்பது போல் ரெகினின் மனதிலும் ஆசைகள் ஆரம்ப துவங்கி பூத்து காய்த்து கனிந்தது. சம்பளம் வந்ததும் ஒரு நாள் வருவதாக சொல்லிக் கொண்டான். சம்பளம் வந்தது. போகிறதற்கு தயாரானான். ஏதோ ஊரில் திருமண வீட்டிற்கு செல்வது போல புத்தாடைகளை உடுத்தி கொண்டான். வாசனை திரவியத்தை தெளித்து கொண்டான். ரெகின் நன்கு பழுத்த பழம் நிறமுடையவன். உதட்டுக்கு சிகப்பு வர்ணம் பூசிக்கொண்டான். நல்ல அண்டங்கக்கா அழகுக்கு சிகப்பு வர்ணம் பூசியது போல கொள்ளை அழகு. இருவரும் விடுதியை சென்றடைந்தார்கள். ஆடம்பர சோபாக்களில் அரைகுறை ஆடைகளுடன் விலை மாதுக்கள். என்னை எடுத்துக்கொள் எனும் காந்த பார்வைகளுடன் இவர்களை நோக்கிய வண்ணம் இருக்க, பிரேம் மலையாளி ஒருத்தியின் தோள் மீது கை போட்டு சென்று விட்டான். இவன் பளிங்கு சிலை போலிருந்த பிலிப்பைனி ஒருத்தியை தேர்ந்தெடுத்தான். காசையும் கட்டியாயிற்று. ஆளை தேர்ந்தெடுத்த பின் மனம் குழப்பத்தில் ஆழ்ந்தது. மனைவி கண் முன் தெரிகிறாள். இத்தனை ஆண்டு காலம் மனைவிக்கும் மனசாட்சிக்கும் உண்மையாயிருந்தோம். இப்போது தூரத்தில் இருக்கிறோம். மனைவியோ வேறு மனிதர்களோ அறிய போவதில்லை. ஆனால் நம் மனசாட்சிக்கு பதில், விளை மாதுவிடம் போனவன்தானே நீ என்று கேலி செய்யாதா? தனிமையை தனதாக்கிக் கொண்டு இத்தவறை மனைவி செய்தால் மனம் ஒத்துக்கொள்ளுமா? இப்படி எண்ணற்ற கேள்விகளுக்கிடையில் கண்கள் அப்பிலிப்பைனியை நோக்கவும் தவறவில்லை. விரித்து விடப்பட்ட அவளது கூந்தல், ஒழுங்குபடுத்தப்பட்ட அவளது கண் பிரியங்கள், தொட்டால் வலிக்கிவிடும் வளவளப்பான அவளது கன்னங்கள், ஆரஞ்சு சுளை போன்ற அவளது உதடு, ரோஜா இதழின் வர்ணத்தில் பூசப்பட்டிருந்த உதட்டு சாயத்தில் ஒய்யாரமாய் தெரிந்தது. உடலோடு ஒட்டிய அவளது ஆடைகளுக்குள் அடங்க மறுத்து திமிரிக் கொண்டு வெளித்தெரியும் அவளது அங்கங்கள் என அவளை பார்க்க பார்க்க மாது போதை தலைக்கேறி முடிவெடுக்க முடியாமல் மதிர்மேல் பூனையாக தவித்தான் ரெகின். அதற்குள் அறையை வந்தடைந்தனர் அவர்கள். கொஞ்சம் பெரிய அறைதான். 4 மூலைகளிலும் 4 கட்டில் போடப்பட்டிருந்தது. கட்டிலுக்கு வந்து செல்பவர்களின் மானத்தை பாதுகாத்தபடி தலை கவிழ்ந்து தொங்கிக் கொண்டிருந்தது அழக வேலைப்பாடுகள் அடங்கிய திரைச்சீலைகள். அவ்வழகிய திரைச்சீலைகளாலும் அவர்களது முக்கல் முனங்கல் சத்தங்களை தடுத்து நிறுத்த முடியவில்லை. அவ்வறைக்குள் செல்ல எத்தனித்தவனின் காதில் அச்சத்தம் நாராசமாய் ஒலித்தது. காலை எடுத்து அறைக்குள்ளே வைத்து விட்டான். அப்போது ஆபத்தாண்டவன் போல் அழைப்பு மணி ஒலித்தது. எடுத்து பார்த்தான் மனைவி மாதவி.
கைகால் உதறலை கட்டுப்படுத்தி தயங்கியபடியே, என்னம்மா என்றவனிடம் சொன்னால், 2 நாளா மனசு சரியில்லைங்க. அதான் கோயிலுக்கு போய் பூஜை பண்ணிட்டு வரலாம்னு போறேங்க. நீங்க பார்த்து பத்திரமா இருந்துக்கோங்க என கூறி அழைப்பை துண்டித்தாள். ஒரு நிமிடம் தரையை நோக்கினான். இருதுளி கண்ணீர் தரையில் விழுந்தது. அது தன் மனதை கழுகிட்டு செல்வது போல் உணர்ந்தான். உடனே திரும்பி பார்க்காமல் நடக்கத் தொடங்கினான். பின்னால் இருந்து அப்பிளிப்பைனியின் கொஞ்சம் குரல் கேட்டது. வாட் ஹேப்பன்? பரே, கமான் கமான் என்றழைத்துக் கொண்டிருந்தாள். தன் உழைப்பு இல்லா காசை விரும்பா அப்பிளிப்பைனி. இவனோ சூடுபட்ட பூனை போல திரும்பி பார்க்காமலே சென்று விட்டான். போனதும் முதல் வேலையாக அறையை காலி செய்தான். அவனது நட்பை துண்டித்தான். பன்றியோடு சேர்ந்த கன்று குட்டியும் மலம் தின்னும் என்கிற உண்மையை உணர்ந்தான் ரெகின். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த கதையில சந்திக்கலாம்.